ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கேரளாவின் ஸ்பெஷல் டிஷ்ஷான அரிசி புட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் 1.5 கப்பு அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். இது வறுத்த அரிசி மாவு தான், ரேஷன் கடையிலேருந்து வாங்கி வறுத்து எடுத்த அரிசி மாவு தான் இது. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, அப்போ புட்டு நல்லா வராது. இப்படி மாவு நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி எடுக்கணும். இப்படி தண்ணியை தெளித்து நல்லா மாவு சாஃப்டான வரைக்கும் இப்படியே தெளித்து ரெடி பண்ணி எடுக்கணும். உருண்டையாக மாவு வரும், அது பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஈரமாக இருக்கணும் மாவு. கடைசியில் இப்படி தான் வரும். இப்படி பிடிக்கும்போது உருண்டையாக வருந்த மாதிரி தான் நம்ம மாவை ரெடி பண்ணணும். இதுக்கு அர்த்தம் மாவு பதம் ஆகி என்ன தான். இப்படி உருண்டையாக இருக்கிறதுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த மாவை மிக்சியோட சின்ன ஜாரில் போட்டுட்டு ஒரே ஒரு சுட்டு மட்டும் எடுத்து இருந்தால் அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக உருண்டை இல்லாமல் மாவு ரெடியாகி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நமக்கு புட்டு செய்யலாம். இன்றைக்கி நான் 3 பாத்திரத்தில் தான் புட்டு செய்ய போகிறேன், உங்களை காமிக்கிறேன். மாவு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்படி தான் வரணும். இட்லி தட்டிலையும் அது மாதிரி புட்டு குழல்லையும் குக்கர்லையும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம புட்டு செய்ய போகிறேன். புட்டு மாவும் தேங்காயும் நான் பக்கத்தில் வச்சுருக்கேன். அது லேயராக போட்டு தான் புட்டு செய்கிறேன். அது ஃபஸ்ட்டு நமக்கு புட்டு குழலில் புட்டு செய்யலாம். உள்ளார தேங்காய் ஃபஸ்ட்டு போடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி மாவை ரெடி பண்ணி வச்சுருந்தா அரிசி மாவை போட்டுக்கலாம். மறுபடியும் தேங்காய் போட்டு எடுத்துக்கலாம். மறுபடியும் மாவை குழலில் போடலாம். அப்புறம் தேங்காய் போடணும். எனக்கு இங்கே வீட்டில் ஆள் கம்மி ஆயதுனால கொஞ்சமாக போதும், அதனால தான் நான் அவ்வளோ வச்சுருக்கேன். அந்த குழல் ஃபுல்லாக நமக்கு மாவை வச்சு செய்யலாம். அதே மாதிரி குக்கரில் செய்கிறது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கும். இந்த பாத்திரம் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாம் கிடைக்கும், ஆன்லைனில் நமக்கு வாங்கிக்கலாம். இதே மாதிரி தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கு மேலே மாவு போட்டு மறுபடியும் தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் மாவு அதுக்கு மேலே போட்டு லேயராக பண்ணியதுக்கப்புறம் மூடியை வச்சு அடைச்சி குக்கருக்கு மேலே வைக்கலாம். குக்கருண்ட விசில் வைக்கக்கூடாது, வெயிட்டு வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே அதை எடுத்ததுக்கப்புறம் ஆவி வந்ததுக்கப்புறம் தான் இப்படி வைக்கணும். அப்புறம் இட்லி தட்டில் இந்த மாவு இப்போ நம்ம செஞ்ச அதே மாதிரி மாவு மேலே போட்டதுக்கப்புறம் இடையில தேங்காய் துருவிது லேயராக போட்டு அதுக்கு மேலே மாவு போட்டு இட்லி பாத்திரத்திൻ്റെ மூடியை வச்சு அடைச்சி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்படி 3 விதத்தில் புட்டு செய்யலாம். நம்ம கையில் புட்டு மேக்கர் இல்லைன்னு வச்சா இட்லி பாத்திரம் எல்லா வீட்லேயும் இருக்கும், அதனால் ஈஸியாக நமக்கு புட்டு செய்யலாம். இப்படி கோதுமை மாவில், சோள மாவில், ராகி மாவில் எல்லாம் புட்டு செய்யலாம். நான் இடையில என்னோடய வீடியோவில் அதெல்லாம் உங்களை காமிக்கிறேன். புட்டு மேக்கர்லும் குக்கர்லும் வச்ச புட்டு சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே புட்டு ரெடி ஆகிடும். இட்லி தட்டில் வச்ச மாவு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 5 நிமிஷம் போதும். இப்போவே ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் வச்ச புட்டு ரெடி ஆயிடுச்சு. அதை நான் ஒரு தட்டில் வச்சு உங்களை காமிக்கிறேன்.
இப்படி தான் இருக்கும். சூடாக புட்டு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி புட்டு குழலில் செஞ்ச புட்டும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் நமக்கு தட்டிலேக்கு மாற்றிக்கலாம். சின்னதாக ஒரு குச்சி வச்சு அந்த குழலுக்கு பின்னாடி வெளியே தள்ளி விடலாம். இடையில நம்ம இட்லி தட்டிலே வச்ச மாவை இப்படி கிளறி விடணும். ஒரு கரண்டியை வச்சு இப்படி கிளறி விடணும். அப்போ தான் எல்லா இடத்துலும் ஒரே மாதிரி மாவு வெந்து ரெடி ஆகிடும். அப்புறம் மறுபடியும் மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போது இந்த புட்டும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் நமக்கு தட்டிலேக்கு மாற்றிக்கலாம். இந்த புட்டை பழம் போட்டும் சுண்டல் குழம்பு போட்டும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.